வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணே உன்னோடு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆடி பெருக்கு எப்படி கொண்டாடணும், என்ன வழிபாடு, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை பார்க்க போறது கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆடி பெருக்கு அப்படின்னாலே ஒரு வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் தாங்க. அந்த நாளில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 4 ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். அந்த 4 ராசிக்காரர்களை வச்சு ஒரு வழிபாடு செய்கிறது மூலியமாக நீங்கள் வேண்ட விஷயம் எதுவாக இருந்தாலும், நகை பெருக வேண்டுமா, பணம் பெருக வேண்டுமா, தொழில் விருத்தி ஆகணுமா, இப்படி எதுவாக இருந்தாலும் அன்றைய தினம் இந்த 4 ராசிக்காரர்களை வச்சு அந்த வழிபாடு செய்கிறது மூலியமா ரொம்பவே சிறப்பாக மிக விரைவில் அது நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த 4 ராசி என்ன, அவங்கள வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். வருகிற சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 அன்னைக்குதான் நம்ம ஆடி பெருக்கு திருவிழாவா கொண்டாடுறோம். வழிபட வேண்டிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலையில ராகு காலம் 9 to 10, யமகண்டம் 1 to 3, இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மாலை 4:55 வரைக்கும் சதுர்த்தசி இருக்கு. அதுக்குள்ள உங்களுடைய வழிபாட்டை நீங்க சிறப்பா செஞ்சுக்கலாம். எந்த மாதிரி வழிபடணும், எந்த ராசிக்காரங்கள், அந்த 4 ராசிக்காரங்கள் யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது வரக்கூடியது கடக ராசி, அடுத்தது விருச்சகம், அடுத்தது மீனம், சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷபம். இந்த 4 ராசிக்காரங்க மட்டும் வேணாதான் நடக்குமா, நாங்க வேணாலாம் நடக்காதா அப்படிலாம் கிடையாது. எதனால இந்த 4 ராசியை பர்டிகுலரா சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கடகம், விருச்சகம், மீனம், இது 3 பாத்தீங்க அப்படின்னா ஜல ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு தன்மை இருக்கும் இல்லையா ஒரு ராசிக்கும், அதுல இவங்களோடது நீர்த்தன்மை கொண்டது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீர், அதாவது நீர்நிலைகள், நீரை வச்சுதான் நம்மளுடைய முக்கிய வழிபாடே இருக்கும். அதனால இந்த ஜல ராசிகள் இருக்கவங்க அந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நமக்கு சீக்கிரமே நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஏன் ரிஷபம் இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு சந்திரன் உச்சமா இருக்கும். சந்திரன் ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கக்கூடியது ரிஷப ராசி. அதனால அன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி, விருச்சகம், மீனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்கள் உங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சா நீங்க நினைக்கிறது நிறைவேறும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்ப உங்க வீடு இருக்கிற ஓரமா ஆற்றங்கரை பகுதி இருக்கு, நாங்க அங்க போய் வழிபாடு பண்ணுவோம் அப்படின்றவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆற்றங்கரையில என்ன வழிபாடு செய்வீங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு சின்ன கலசத்துல அந்த ஆற்றங்கரையிலேருந்து ஒரு சொம்பு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இல்லைங்க, எங்கள் வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, சிட்டியில் இருக்கும், டவுனில் இருக்கும், வீட்டு பக்கத்தில் ஆற்றங்கரை பகுதியெலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கலசத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை நிரப்பி எடுத்துக்கலாம். அது கூடவே ஜாதிக்காய், ஏலக்காய், மஞ்சள் தூள், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரோட கலந்துக்கலாம். இப்போ நம்ம மேற் சொன்ன இந்த 4 ராசிக்காரங்கள யாராவது ஒரு ராசியாவது உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த வழிபாட்டுக்கு உட்கார வைக்கலாம். இல்ல யாருமே இல்லை அப்படின்னா யார் வேணா இந்த வழிபாடை செய்யலாம். முதல்ல இந்த வழிபாடு செய்யக்கூடியவங்க கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்துக்கணும். அடுத்ததா நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கலசத்தை அவங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். அவங்களுடைய வலது கையால அந்த கலசத்தை மூடிடணும். முதல்ல விநாயகரை வணங்கிக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிக்கணும். இப்போ உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, பண தேவையா இருந்தது அப்படின்னா பண தேவையை நோக்கி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வைங்க. இல்லை நாங்கள் ஒரு தொழில் அபிவிருத்தி ஆகணும், தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா டெவலப் ஆகணும், இல்லை எங்கள் பொண்ணுக்கு கல்யாண நகை சேர்க்கிறோம், கல்யாணத்துக்கு நகை வாங்க போகிறோம், நகை நிறையா சேரணும், அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அந்த நபர்கிட்ட சொல்லி அதை மனசார வேண்டிக்க சொல்லுங்க. அவங்கள கிழக்கு முகமாக பார்த்து ஒரு 108 முறை உங்களுடைய குலதெய்வத்துடைய மூல மந்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மூல மந்திரத்தை 108 முறை இந்த பூஜை பண்றவங்க சொல்லி வழிபடணும். நல்ல மனசார உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 108 முறை அந்த கலசத்திலேருந்து கையெடுக்காமையே சொல்லுங்க. 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இல்லை எங்களுக்கு மூல மந்திரம்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓம் சொல்லி உங்களுடைய குலதெய்வ பேர் என்னவோ அதை சொல்லி நமக. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓம் திரௌபதியே நமக அப்படின்னு சொல்லலாம். ஒரு 108 முறை அந்த கலசத்திலேருந்து கையெடுக்காம சொல்லிட்டு உங்க வேண்டுதலை பரிபூர்ணமா வச்சு நல்லபடியா எனக்கு அடுத்த ஆடி பெருக்குள்ள இந்த வேண்டுதல் நல்லா நிறைவேறணும், நல்லபடியா என் வேண்டுதலை நிறைவேற்றுங்கன்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா அடுத்த ஆடி பெருக்குள்ள நீங்க வேண்டினது பல மடங்குல நல்ல விதத்துல உங்களுக்கு நிறைவேறத கண்கூட பார்க்கலாம்.
அடுத்ததா இந்த கலசத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலை கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருக்கிறோம். நீங்களும் எங்களை மோட்டிவேட் பண்ற விதமா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த கலசத்துல இருக்கக்கூடிய நீரை என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப பாத்திரலாம். இப்போ இந்த கலசத்துல இருக்கக்கூடிய நீரை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் வேண்டுதலை முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிடலாம். வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து அதை வீடு முழுக்க தெளிச்சுட்டு உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் அதை தீர்த்தமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கால் படாத இடமா மீதி தீர்த்தத்தை விட்டுறலாம். இப்படி நீங்க செய்யறது மூலியமா நீங்க வேண்டின வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த 4 ராசிக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில யார் இருந்தாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching and keep supporting. Thank you.